மக்கள் குரல் பகுதியில் சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். அரசியல் கட்சிகளின் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் கூலி தொழிலாளர்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதி கூலி தொழிலாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ரேஷன் கார்டுக்கெல்லாம் கூட 3000 ரூபாய் அப்படி வழங்கியிருக்காங்க. அது பொதுப்படையா அனைத்து தரப்பு மக்களுக்கும் 3000 ரூபா அப்படிங்கிறத இப்போ வழங்கிட்டு இருக்கிறாங்க. அது இப்போ உண்மையான அந்த குடும்பத்தோட நிலைய, அந்த தொழிலாளர்களோட நிலையை அறிஞ்சு அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வழங்கணும். 3000ங்கிறத எல்லாத்துக்கும் ஒரே தரமாக இல்லாமல் அந்த ஏழ்மைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏழைங்களாக தான் இருக்கிறாங்க, பணக்காரங்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் ஏழைங்க வாழ்க்கையில் முன்னேறும். கூலி வர மாட்டேங்குது, வேலை போல் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து நாங்கள் சேலம் போகிறோம் வேலைக்கு, போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது, வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கணக்கு பார்த்தா 10 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா கூலி கம்மியாக தர, விலைவாசியெல்லாம் தாறுமாறாக ஏறி போச்சு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ரேஷன் கடையில் ஒரு 20 கிலோ அரிசி போடுறாங்கன்னா இன்னும் ஒரு 10 கிலோ 20 கிலோ சேர்த்து போடலாம். இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி, இல்லாதவங்களுக்கும் ஒரே மாதிரி போடுறாங்க. எனக்கு காசு 1000 ரூபா மாசம் வரதுக்கும் வரல. அப்புறம் இந்த கூலி வேலைத்தான் அடுப்பில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் பைக்கு இந்த காரில் போனாக்கா 25 வரிசை போட்டுக்கிறாங்க. கட்டடத்தவங்க எவ்வளோ பணம் கட்டி எனக்கு 1000 ரூபா வரல. மக்கள் குரல் பகுதியில் ஓமலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.